السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் திரளாக குழும்பி இருக்கிறோம். ஈமானுடைய கிளைகள் என்பது நம்ப வேண்டியவைகளை நம்புவது மாத்திரமில்லாமல் நம்முடைய நடவடிக்கைகளும் சேர்ந்ததுதான் என்பதை கடந்த சில நாட்களாக நாம் அறிந்து வந்தோம். அந்த தொடர்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய நலனை நாடுவது அல்லது பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பது, இதை ஈமானுடைய கிளை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் நாம் பிறருடைய நலனை நாடாமல் இருக்கிறோம், எப்படியெல்லாம் பிறருக்கு தொல்லைகள் தருகிறோம் என்பதை ஒவ்வொன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியவைகளை அறிந்து வருகிறோம். அந்த பிறர் நலன் நாடுவதில் இன்னொரு அம்சம், நமக்கு நம்ம போய் இறஞ்சல் பண்ணாவிட்டா கூட ஒரு வீதியில ஒரு தெருவுல பிறருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்குது, இத அகற்றுவதற்கு பாருங்க, இதுவும் ஈமானுடைய கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இமாத்தத்துல் அதா அனி தரீக் ஷுஅபத்தும் மின் ஷுஅபில் ஈமான், வீதியில இருக்கின்ற தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை என்று சொல்கிறார்கள். போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு கல்லு கிடக்குது, நம்மளை இடறி விட்டுருச்சு அல்லது இடற முந்தி நம்ம பார்த்துட்டோம், அதை அப்புறப்படுத்திடணும். ஒரு பெரிய பள்ளம் கிடக்குது, 4 பேர் விழுந்துட்டாங்க, நம்ம வர்றோம், கொஞ்சம் மெனக்கத்தை கொஞ்சம் மண்ணலி போட்டு அதை கொஞ்சம் சமன்படுத்தணும்னு சொன்னா அடுத்தவர்கள் கீழே விட மாட்டாங்க. முள்ளு கிடக்குது, ஒரு அசிங்கம் கிடக்குது, இது மாதிரியான பிறருக்கு தொல்லை தரக்கூடிய நம்ம ஒன்றே போடல, நம்ம என்னடா வலிய போய் தொல்லை கொடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உனக்கு அதுல சம்பந்தம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, வெளியில பாத்துட்டீங்களப்பா, இது இன்னொருத்தனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. பாதையில கிடக்கிற தொல்லை தரும் பொருட்களை அதை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை. நம்ம பிடிக்காத ஒருத்தன் இருக்கான்னு வைங்க, கட்டையில ஆணி அறிஞ்சு சைக்கிள் வரும்போது விட்டுருவோம் வெளியில, பஞ்சர் ஆகட்டும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் தமிழகத்தில் இருக்குது. அடுத்த வண்டியில கிழிச்சு வைக்கிறது, டயரை கிழிக்கிறது. கொஞ்ச நாள் ஆப்ஷன் டெய்லி 3 வண்டியை கிழிச்சு வச்சிருவாங்க, கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இங்க கூட. அப்ப வண்டியை டயரை கிழிக்கிறது, சைக்கிளை பஞ்சர் ஆக்குறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிடக்கிறது அப்புறப்படுத்த கடமைப்பட்டிருக்க, நீ வெளியில அப்புறம் ஒரு அசுத்தமான ஒரு தொல்லை தரக்கூடியது இருக்குமாயானால் அதை அப்புறப்படுத்தணும். இது ரொம்ப விரிவான விஷயங்கள் அடங்கியது. தொல்லை தருகிற பொருள்களை அப்புறப்படுத்துவது என்பதுல காயப்படுத்துவது வேதனை தருவதுன்னு சொல்லல, தொல்லை தருவதுங்கிறாங்க. தொல்லை தருவதில் தான் சாக்கடை. நம்ம என்ன செய்யறோம், மீனை கழுவி அடுத்த வீட்டு வாசல் ஊத்திடுவோம். மீனை கழுவி என்ன செய்யறது, அடுத்த வீட்டு வாசல்ல ராத்திரில 1 மணிக்கு போய் ஊத்தி விட்டுறது. இதுக்கு இருக்கிற அப்புறப்படுத்த உனக்கு கடமை இருக்கும் பொழுது அடுத்த வீட்டு வாசல்ல கொண்டு சாக்கடையை ஊத்துறது, சாக்கடையை கட்ட விடுறது, அது மாதிரி அசிங்கப்படுத்துவதெல்லாம் கூட இந்த தொல்லை தரும் பொருள்களை போடுவதில் அடங்கும். இதெல்லாம் ஈமான் இல்லைங்கிறது அடையாளம். அதாவது ஈமானுடைய கிளை இல்ல, வெறுமனே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க தவிர மேல ஒரு கட்டணம் எழும்பலன்றதுக்கு அர்த்தம். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாத்தத்துல் அதா அனி தரீக் ஷுஅபத்தும் மின் ஷுஅபில் ஈமான், தொல்லை தரும் பொருட்களை வீதியிலிருந்து அப்புறப்படுத்துவது ஈமானுடைய கிளைகளில் ஒன்று. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வீதியில போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய கிளை போற வார ஆட்க தலையில இடிச்சுக்கிட்டு இருக்கு, மரம் வளைஞ்சு இருந்து, இதை கொஞ்சம் மணலட்ட அந்தால வெட்டி வாரத்துல இடிச்சிருமா பாவம்னு சொல்லி அதை வெட்டினார். இதற்காக வேண்டிய அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரை மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அதெல்லாம் காட்டப்படுது. எதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று கேட்டா, நம்ம எவ்வளவு தப்புகள் செய்யறோம், யாரெல்லாம் மன்னிச்சிரு, அல்ல வேலைக்காரனா நம்ம மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எஜமான். மன்னிக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த சில காரியங்கள் நம்மள்ட்ட நிகழணும். மன்னிப்புகளை உண்டாக்கக்கூடியது இதெல்லாம் அடங்கும். ஒரு மரம் வீதியில அடுத்த ஆளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது, வெட்டி போட்டு போனார் என்றால் அடுத்த ஆளுக்கு இறஞ்சல் இல்லாம
இதுக்கு நன்றி பாராட்டு முகமாக அல்லாஹ் வந்து அவரை மன்னிச்சுட்டான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹுல் புகாரியில 2472வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு மனிதர் வந்து பாதையின் மையத்தில் இருந்த ஒரு மரத்தை வெட்டி எறிந்த காரணத்தினால் மக்களுக்கு தொல்லை வந்து கொண்டிருந்த மரத்தை வெட்டின காரணத்தால சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வந்து தொல்லை தரும் பொருள்களை அப்புறப்படுத்துவது என்பதில் வந்துடும். அது போக நம்ம நாட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம நாட்டில் என்ன பண்றாங்க, பாத்ரூம் போறதுலாம் ரோட்ல தான், வெளிக்கு போறதும் ஒண்ணுக்கு போறதும் எல்லாம் எங்க ரோட்ல. 1000 பேர் வருவாங்க, வாடை அடிக்குமே, பலரும் கடந்து போவாங்களே, அதை பத்தி எல்லாம் நினைக்கிறதே கிடையாது. வரல கழுவி விட்டா தெரு பூரா நாசமாகிட்டு இருக்கும், பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 காரியங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சாபம் கிடைக்குமா நமக்கு? நாசமாப்ப உருப்படாம போன்னு சொன்னாலும் சாபம் வராது. சில காரியங்களால் தான் உங்களுக்கு சாபம் ஏற்படும். சாபங்கிறது நான் உங்களை திட்டினோன்னு சாபம் ஆயிராது. நீங்க என்னை திட்டினோன்னு நான் ஒன்னு உருப்படாம போயிட மாட்டேன். அதெல்லாம் சாபத்தை ஏற்படாதான். சாபம் எதனால் ஏற்படும் என்றால் 2 காரியங்களால் சாபம் கிடைக்கும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும், வெறுப்பு ஏற்படும். அந்த 2 காரியங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சாபம் ஏற்படுத்தக்கூடிய அந்த 2 காரியங்கள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ வல்லிஹிம், மக்கள் நடமாடுகிற பாதையில மலஜலம் கழிக்கிறான, அதுதான் சொல்றாங்க. அதாவது வெளிக்கு போறதா இருந்தா தூரம் தொலைக்கு போயிடணும். பாத்ரூம் இல்லைன்னா கூட மக்கள் நடமாடாத பகுதிக்கு ஓரஞ்சாரத்துக்கு போயிடணும். அது இந்த மாதிரியான இன்றைக்கு உள்ள நகரத்துல 4 8 கொடுத்து அதுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க பாத்ரூம்களை. அப்ப அது மாதிரி போய்க்கிறதுமே தவிர வீதியில வந்து மக்கள் நடமாடுற பகுதியில சிறுநீர் கழிக்கிறதும் மக்கள் நடமாடுற பகுதியில மலம் கழிக்கிறதும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகிற ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஓஃபி லில்லிஹிம், மக்கள் வந்து நடமாடுற இடம் இல்ல, அவர்கள் வந்து ஒரு நிழலுக்கு ஒதுங்கும் இடம், நிழலுக்கு ஒதுங்கும் இடம் இருக்கு பாருங்க, அதுல போய் மலஜலம் கழிச்சிடக்கூடாது. ஒரு மரத்தடியில் எல்லாரும் வந்து உட்கார்ந்து என்ன செய்வாங்க, நிழல் சாயந்தரம் ஆனா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. அல்லது வந்து நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், சென்னை வாசிகள் எல்லாம் சாயந்தரம் ஆனா பீச்சுக்கு போறோம். பீச் வந்து மக்கள் ஒதுங்குற இடம், அங்க ஒண்ணு கழிச்சுட்டு வந்தா எப்படி ஒதுங்குவாங்க? மக்கள் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அது நடமாடுற இடம் கிடையாது. மத்தியானம் போத்தீங்கன்னா யாரும் நடமாட மாட்டாங்க. ஆனால் சாயந்தரம் ஆனால் மக்கள் வந்து அது நிழலுக்கு வந்து ஓய்வுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் ஓய்வுக்காக வேண்டி வந்து இருக்கக்கூடிய இடத்துல சிறுநீர் கழிக்கிறதும் மலம் கழிக்கிறதும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும். அது மாதிரி சுற்றுலா தலங்கள் வச்சிருக்கிறான். அது எதுக்கு வச்சிருக்கிறான்? மக்கள் கொஞ்ச நேரம் பொழுதுபோக்காக நல்ல ராகத்தா காசு கொடுத்து போயிட்டு வரோம் இருக்கிறாங்க. அதுல போய்கிட்டு அவன் மக்கள் வர்ற இடங்கள்ல போய்கிட்டு என்ன செய்யறது, மழை ஜலம் கழிச்சு வச்சிருது. தனியார் இதுல எல்லாம் தொலைச்சு போடுவாங்க. நமக்கு அரசாங்கம் இது இருக்குல்ல, அதுலதான் எல்லா வேலையும் காட்டுறாங்க. தனியார் இதுல எல்லாம் விட மாட்டாங்க. அரசாங்கம் கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு போனீங்கன்னா அங்கங்க ஒண்ணு கழிச்சு வச்சிருப்பாங்க. அரசாங்கம் நடத்துதுல கம்மியான காசுல. அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சாபத்தை ஏற்படுத்துகிற 2 காரியங்கள் இருக்கின்றன, அவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒன்னு, மக்கள் நடமாடுகிற வீதியில சாலையில பாதையில மலஜலம் கழித்தல். 2வது, அவர்கள் நிழலுக்காக ஒதுங்குகிற இடத்துல மலஜலம் கழிக்குதல். ஒரு காரியம் தான், 2 இடத்தினால 2 காரியமா சொல்றாங்க. மலஜலம் கழிக்கிறது ஒரு காரியம் தான், அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆ பிரிச்சு சொல்றாங்க. வீதியில கழித்தல் அல்லது மக்கள் ஒதுங்குகிற இடத்துல கழிக்குது. அது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக வேண்டி நிழலுக்காக வேண்டி நிழல் கூடை வச்சிருப்பாங்க. அதுல போனா அதுல வெளிக்கிட்டு வச்சிருப்பாங்க. காலைல போய் பார்த்து இருந்தா பார்த்திருக்கீங்களா? நிழலுக்காக வேண்டி உள்ள இடம். ராத்திரில போய் அங்க போய் காலைல போய் பார்த்தோம்னா அங்க சில பேர் மலம் கழிச்சு வச்சிருப்பான். அது மக்கள் காலையில் நிற்பாங்களே, பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்களே, அவங்களுக்குள்ள உட்காருவதற்காக சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு முஸ்லீம் வந்து செய்யக்கூடாது. மற்றவர்கள் செஞ்சுட்டு போறாங்க. முஸ்லிம்களை செய்யறதும் இல்லை. இந்த மாதிரி காரியங்களை பொறுத்தவரை நமக்கு நாகரிகத்திலேயே சிறுநீர் கழித்தா கூட கழுவணும்னு சொல்லி கொடுத்த ஒரு ட்ரைனிங் வந்துட்டதுனால இந்த காரியத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால முஸ்லிம்கள் செய்யறது இல்லை பெரும்பாலும். இதை மற்றவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம். பஸ் வந்தா